ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த இரவலிக்காக காலை வலிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது, இரவெல்லாம் உம்முடைய பாதுகாப்பினாலே எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல உறக்கத்தை கொடுத்து நீர் எங்களை காத்து காலையிலே எழும்பும்படியான கிருபையையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற தயவு எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேர்ந்து வேணும், பிறகு இவைகளெல்லாம் அவனுக்கு திரும்ப கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பியே நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி தேவரீர், அதிகாலையிலே நீ தேடுகள் கண்டடைவார்கள் என்ற வேத வசனத்தின்படியே யோபுவின் வீட்டை அதிகாலையிலே விசாரிக்க வந்த என் ஆண்டவர் தேவரீர், எங்கள் வீட்டையும் விசாரிக்க வந்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மை நாளை கிருபை நாளை முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அநேக அற்புதங்களை நேற்று செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பொருளாதாரத்திலே, எங்கள் சரீரத்திலே, எங்கள் ஆவியிலே, ஆத்மத்திலே நீ செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை, வேதத்தில் இருக்கிற முடிவு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் அதை எங்கள் உள் மனதிலே நாங்கள் பதித்து வைத்து கொள்ளவும் நீர் தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட நீர் எங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவனே என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என் நிலைமையை அறிந்தவர், எங்கள் நிலைமையை அறிந்தவர், எங்கள் வேதனையை அறிந்தவர், எங்கள் துக்கத்தை அறிந்தவர், எங்கள் பெருமூச்சியை கேட்பவர், எங்களுக்கு என்னது வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர். எங்கள் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் உமக்கு தெரியும், வியாதிகள் உமக்கு தெரியும், உடலிலே காணப்படுகிற பலவீனங்கள் உமக்கு தெரியும். எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளிலே, யூட்ரஸில், சிந்தையிலே காணப்படுகிற போராட்டங்கள் உமக்கு தெரியும். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமும் பலவீனம் உள்ளது, மரண பயங்கள் தெரியும், தற்கொலை ஆவிகள் தெரியும்.
ஆண்டவரே, அடிக்ஷன் உமக்கு தெரியும் சுவாமி. இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே என்று நாங்கள் நம்பி நம் கரங்களை உயர்த்துகிறோம். விதமிலே மோசையை உயர்த்தினது போல நாங்களும் உயர்த்துகிறோம். கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு கண்களை வானத்துக்கு நேராக இருட்டுமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று பரலோக தேவனிடத்திலே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது போலவே நாங்களும் கர்த்தருடைய சித்தத்துக்கு எங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க. ஆண்டவரே, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்ளுங்க. திருமணமாகாத பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க, அவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குங்க. கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு, கடனில் இருக்கிறவர்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே சிறப்பாய் வாழுகிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, மாற்றங்களை ஏற்படுத்துங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின என் கர்த்தர், பலவீனத்தை முற்றிலுமாய் மாற்றின என் கர்த்தர், எங்களுக்கும் அப்படியே செய்வீராக. திருமறையிலே நீ செய்த எல்லா அற்புதங்களையும் செய்யுங்க. எங்களை திடப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த காரணம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் கேட்பது எல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்குள்ள அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழவும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் திரும்பிக் கொள்ளலாம். 4ஆம் அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். ஆண்டவர் சீமோன் வீட்டுக்கு போய், கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா வீடுகளுக்கும் வருகிறார். எல்லா வீடுகளும், இந்த காலையில அல்லது எப்போ ஜெபிக்கிறீங்களோ, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எல்லா வீடுகளிலும் ஆண்டவர் பிரவேசிக்கிறார். நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு ஆண்டவர் இப்பொழுது வந்திருக்கிறார். இது எப்படி ஆரம்பித்தோம் என்று தெரியல, ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளிலே பிரவேசித்து தாய், தகப்பன், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இது நல்ல நிகழ்ச்சி. இது சின்ன நிகழ்ச்சி தான். இதை விலக்கி ஆண்டவர் நம்மை காண்பித்து கொண்டே இருக்க போகிறார். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இதை விலக்கி அவரே காண்பிக்க போகிறார். ஆவியானவரே காண்பிக்க போகிறார். ஆண்டவரே காண்பிக்க போகிறார். பிரவேசித்தார். நல்ல பயபக்தியா அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோம். வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, வாருமையா, போதகரே என்று நாம் அழைப்போம். எங்கள் தகப்பனே என்று அழைப்போம். சரி, சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய், கடும் ஜுரம்னா கிரேட், இன்னும் சொல்ல போனா அந்த ஜுரம் ரொம்ப நாளா இருந்த ஒரு ஜுரம், கிரேட் ஃபீவர். அதில் ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம் போட்டிருக்கு, நிறைய வார்த்தை இருக்கு. அதில் அந்த கடும் என்ற வார்த்தைக்கு தமிழில் பல அர்த்தங்கள் உண்டு, ஆங்கிலத்தில் பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது
அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஜுரம் நீங்கவே இல்லை, ரொம்ப நாளாக ஜுரம், அது விஷ ஜுரமாக இருக்கலாம் என்றெல்லாம் பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் அந்த வார்த்தை கடும் என்ற வார்த்தை, ஒருவேளை இந்த நாளிலும் கூட அந்த அந்த கடும் என்ற வார்த்தை கடும் சூழ்நிலைக்குள்ள, கடும் வியாதிக்குள்ளே, கடும் மரண பள்ளத்தாக்கிலே, கடும் அல்லது போராட்டத்துக்குள்ளே, கடும் வேதனைக்குள்ளே நாம போய்கொண்டிருக்கலாம். அப்படிதான் நம்முடைய ஒவ்வொருடைய சூழல். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னா, பிரவேசித்தோம்னா உண்மையாகவே யாருக்காவது அந்த வீட்டில், அம்மாவுக்காவது, அப்பாவுக்காவது, பிள்ளைகளுக்காவது, அல்லது பேர பிள்ளைகளுக்காவது, அல்லது அடிக்ஷனோ இல்லோ தேவைகளோ, ஏதோ ஒரு கடும் பிரச்சனை, கிரேட் ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லார் வீடுகளிலும் இருக்கிறது. அப்படிதான் இங்க சீமோன் வீட்டிலும் இருந்தது. இயேசுவின் ஊழியக்காரன், இயேசுவின் பணிவிடைக்காரன், இயேசுவின் சீடர்களின் மூத்த சீடர். ஆனால் அவன் குடும்பத்தில் வியாதி, வறுமை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கொண்டேதான். வறுமை, பிரச்சனைகள், தேவைகள், குழந்தைகளை, நிறைய பிரச்சனைகள். ஏன்னா ஊழியக்காரனுக்கு தான் நிறைய போராட்டங்களை நாம பார்க்கிறோம். இங்கு வீட்டுக்கு வருகிறார். இந்த மாமி ஜுரமாய் கிடந்தாள். வாஸ் பெட் ரிடன். நாம கூட படுத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா பாதி நேரம் நம்ம படுத்து தான் கிடப்போம். அப்படிதான் பல நேரங்களில் நாம் படுத்து கிடக்கிறோம். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஸோ அவரிடத்துல கேட்டாங்க, ஜுரமா இருக்கிறா அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, கவனிங்க, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் குனிந்து நின்று, குனிந்து, இந்த குனிந்து என்ற வார்த்தை அடிக்கோடிட்டு கொண்டு வேற எங்க ஆண்டவர் குனிந்தார் என்று நீங்க உடனே ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அவருடைய ஒவ்வொரு செய்கை முக்கியமான ஒரு செய்கை. ஏன்னா அப்படி பார்க்கணும் என் ஆண்டவரை. குனிந்து, எங்க குனிந்தார்? எனக்கு நினைவு இருக்கு, நீங்க எழுதுங்க தான், உங்களுக்கு நான் கேட்கிறேன். அவர் இங்க குனிந்தார். அவர் குனிந்தால்னாவே மற்றவர்களை நிமிர்த்துவார். என் தேவன் குனிந்தால் நம்மை நிமிர்த்தும்படியாக, நம்ம தலை நிமிரும்படியாக அவர் செய்வார். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். He rebuked the fever. சரி, இங்க கவனிங்க, என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த பிசாச அல்லது அந்த வியாதிய அல்லது அந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார். நீங்கும்படி செய்தார். ஜுரம் விட்டு போகும்படி கட்டளை கொடுத்தார். சரி, நல்ல கவனிங்க, அவர் யாரோடு பேசுறாரு? பேதுரு மாவீடத்திலையா? அவர் நேரடியா பேசுகிறது யாரோட? ஜுரத்தோட. ஜுரத்தை நீங்கும்படி, ஏ ஜுரமே, இதுதான் அவர் சொல்லியிருப்பார். ஏ ஜுரமே, இந்த மாமியை விட்டு வெளியே போ. நான் நம்ம மொழியில, வட்டார மொழியில சொல்றேன். ஏ ஜுரமே, இந்த தாயாரை விட்டு வெளியே போ. இதோட பேசுறாரு பார்த்தீங்களா? டிசீஸோட, சிக்னஸோட, அந்த வைரஸ் கிருமியோட. அது என்ன கிருமியோ நமக்கு தெரியாது, அது என்னப்பட்ட ஜோனமோ நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் கட்டளை, எதிர்த்து வெளியே போ என்று கட்டளையிட்டார். நிறுத்தலாம், இங்க நிறுத்தலாம். இன்னைக்கு அதே ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம, நமக்கு வியாதி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு வியாதி வருகிற பொழுது
நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லது மரண வியாதிகள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் விசுவாசத்தோடு என்ன செய்ய போகிறோம்? இது வேறு பரிமாணத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் அந்த பிரச்சனையோட அவர் பேசினார். அந்த வியாதியில இருந்தவர்களோடு பேசாம வியாதியோட பேசினார். பிரியமானவர்களே, சில வசனங்களை நான் உங்களுக்காக சொல்றேன். நீங்க அதை மனதில் ஆழமா வைத்துக்கொள்ளுங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது, யாக்கோபில 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்க. அப்போ வியாதியையும், அதுக்கு முன்னாடி என்ன வசனம் இருக்கு, என்ன வார்த்தை இருக்கு நீங்க பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு அதுல இருந்து பாதி தான் சொன்னேன். ஆனா நீங்க அதை முழுசா வாசித்து பாருங்க. யாக்கோபு 4, ஜேம்ஸ் சாப்டர் 4:7. நேரம் இல்லாதனால அது உங்ககிட்டயே கொடுக்குறேன், எழுதி வைங்க, பக்கத்துல எழுதி வைங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. அதே போல லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கலாம் பாருங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். என்ன? பிணியாளிகளை சுகமாக்க அவர்களை அனுப்பினார். அப்போ இயேசு, நிறைய வசனம் இருக்கு, இயேசு வியாதியோடு பேசினது போல நாம அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 12ஆம் வசனம், நான் பிதாவிடத்து போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சேலஞ்சிங் விசுவாசத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும், வியாதி மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகள். நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம், மார்க் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் 11ஆம், எவனாகிலும் 23ஆம் வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்பீக் டு த மவுண்டன். ஆண்டவர் சொல்ல, அந்த மலையை பார்த்து பேசு. அப்படி பேசுனா மீதியெல்லாம் பரலோகம் உங்களுக்காக பார்த்து கொள்ளப்படும். பரலோகம் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்யும். மலைகளை குன்றுகளை போல கர்த்தர் மாற்ற வல்லவராக. ஏன்னா நீங்க பேச வேண்டியது மலைகளை பார்த்து தான் நீங்க பேச வேண்டும். மலைகளை பார்த்து பேசுங்க என்று ஆண்டவர்
சொல்லுகிறார். நாம இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை நாம எடுப்போம். டாக் டு யுவர் மவுண்டன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டோன்ட் டாக் அபவுட் த மவுண்டன். ஓ, அவ்வளோ பெரிய மலையா இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு மலையை பார்த்து பிரமித்து அல்லது பயந்து நடுங்க வேண்டாம். மலையை பார்த்து பேசு. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். மூணாவது கேட்டகரி என்ன சொல்றாருன்னா, டாக் டு காட் அபவுட் மவுண்டன். அது செய்யலாம். ஆண்டவரே, இந்த மலை இப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு ஆண்டவர் இடத்துல சொல்லாமே தவிர, ஓ மலை பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று நீ விசுவாசித்து சொன்னா அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே எங்களுக்கு சொல்ல. அப்போ நம்ம வியாதியானாலும் சரி, வறுமையானாலும் சரி, பிரச்சனையானாலும் சரி, நோயானாலும் சரி, கடனானாலும் சரி, கட்டியானாலும் சரி, கேன்சர் ஆனாலும் சரி, நீங்க அதை பார்த்து தான் பேசணும். கட்டியே மறைந்து போ, என் யூட்ரஸே குழந்தை கொடு, என் சிந்தையே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. இந்த அடிக்ஷன், நான் வியாதிஸ்தேன், ஐயோ நான் பலவீனன், என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னால் நடக்க முடியல என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அவர் சொல்றாரு, நீ பேசு, மலையை பார்த்து நீ பேசு. மலையை பார்த்து பேசினா அது தள்ளுண்டு, அது கடலிலே விழும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க. மத்தேயு 28 கூட அதாங்க, நான் சகல அதிகாரங்களுக்கு கொடுக்கிறேன், சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இனி ஏதாவது தலைவலி வந்தா கூட நீங்க தலைவலியோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த தலைவலி மாறட்டும். கண்கள் வந்தா கண்களில் கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த கண்களில் இருக்கிற முள் இயேசுவின் நாமத்தில் போகட்டும். சிறுநீரகமா சிறுநீரகத்தோட பேசுங்க. இது எல்லாம் சரியாகணும், சரியா இயங்கணும்னா நிச்சயம் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மையானதை கத்த செய்வார். ஏனென்றால் நாம அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகள் என்ன அவருடைய சுதந்திரமாமே. அவர் செய்ததிலும் அதிகமாக, அதனால தான் யோவான் 14 நாம் வாசிக்கிறோம், அவர் செய்ததிலும் அதிகமாய் இவைகளிலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான். கடைசியா ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது அவளை விட்டு நீங்கிற்று, உடனே எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஓகே, அதுல என்ன ரொம்ப அழகான வார்த்தை, அவள் எழுந்திருந்தாள். பிரியமானவர்களே, நம்ம எழும்பணுங்க, எழும்பணும். பாருங்க, நீங்கிட்டு உடனே she got up. எழும்பணும். இதுல 2 பகுதி இருக்கு, நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். God side, அது பவர். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசே அல்லது ஜொரமே இவங்களை விட்டு நீங்கி போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நீங்கிட்டு. அடுத்த பகுதி இருக்கு. அடுத்த பகுதி என்ன தெரியுமா? நாம அந்த நம்பிக்கையோட நம்ம ஆக்ஷன்ல நம்ம எழும்ப வேண்டும். பிலீவ் அண்ட் ஆக்ட். பிலீவ், நம்பிக்கையோட எழும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சுகமாக்குகிறார், நிறைய பேர் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், அநேகருக்கு அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஆனா நாம எழுந்திருக்கல, சுதந்திரிக்கல, அதை பெற்றுக்கொள்ளல, அதை பெற்றுக்கொண்டு வீர நடை போடல, இந்த பிசாசுக்கு முன்பாக நடக்க பழகல. சுகமாக்கிட்டார், எல்லாவற்றையும் குணமாக்கிட்டார். ஆனா நாம எழும்பாம உட்கார்ந்து இருக்கிறோம். நிச்சயமா இதை நீங்க செய்து பாருங்க. ரொம்ப சிம்பிள் மெசேஜ். யூஸ் யோர் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஹெல்த் டு மினிஸ்டர் காட். அவர் ஒரு நன்மை செய்துட்டாருன்னா நம்ம எழுந்து நம்ம பலத்தோட, அவர் கொடுத்த பலத்தோட, அவர் கொடுத்த சுகத்தோட, அவர் கொடுத்த ஆரோக்கியத்தோட அவருக்காக ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். நீங்க புறப்பட்டு பாருங்க.
அந்த சிந்தை கொண்டு வாங்க. பிசாசே போ, வியாதியே போ, வறுமையே போ, இயலாமையே போ, கடனே போ, திருமணம் தடையே போ, குழந்தை பேரு தடையே இயேசுவின் நாமத்திலே போ, சாபமே போ, குடும்ப சாபமே போ என்று அதோடு பேசுங்க. நிச்சயம் விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. அதெல்லாம் யோவான்ல அதே 14 அதிகாரத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதையும் கேட்பீர்களா, குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். எழும்புக, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவருக்காக மினிஸ்டர் பண்ண, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எழும்பி ஓடு. உட்காராதே, நிற்காதே, படுக்காதே, தேங்கிற தண்ணி போல இருக்காதே. எழும்பு சீயோனே, கர்த்தர் எழும்புகிறார். நீ பேசு. உன்னிடத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன்னைதானே அவர் நேசிக்கிறார். உன்னை மகனாக தெரிந்து கொண்டதற்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறபடினாலே உன்னை நேசிக்கிறவர் உன்னை உலகம் முடியும் வரையில கைவிடவே மாட்டார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே பேதுருவின் மாமியின் மிராக்கிள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடும் ஜுரம் ஆண்டவரே, அவளால் எழும்ப கூட முடியல, கண்கள் கூட திறக்க முடியல. இயேசு குனிந்து, ஆண்டவரே நீர் ஜுரத்தை விரட்டினீர். யூ ரிபியூக்ட் த ஃபீவர் லார்ட். ஜுரம் விட்டு விலகின உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். நாங்களும் உமக்கு பணிவிடை செய்ய எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை இன்று செய்யும். இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில, படுத்து கிடக்கிற பிள்ளைகள், வேதனையில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டையில் இருக்கிற பிள்ளைகள், அல்லது குடும்பத்தில் கலவரங்களோடு கூட, பயங்களோடு கூட, கலக்கங்களோடு கூட, வேதனைகளோடு கூட, சஞ்சலங்களோடு கூட, கண்ணீரோடு கூட, வியாதியோடு கூட, எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி என்று இருக்கிறவர்கள் கூட, பிசாசின் எல்லா அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் கூட இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எல்லாம் விட்டு விலகி போவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஜுரமே, அல்லது கேன்சரு, அல்லது வறுமையே, அல்லது சிறுநீரக இஷ்யூவே, அல்லது இருதய சம்பந்தமான பிரச்சனையே, இயேசுவின் நாமத்திலே சுகமாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒரு பெரிய அற்புதத்தை இன்று செய்வீராக. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட உண்மையை சாட்சியாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.